இன்றைக்கி நம்ம சேனலில் ரிவ்யூ பண்ண போகிற அந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பேடிஎம் தான். ரொம்ப நாளைக்கு அப்புறமா நான் வந்து பார்த்தீங்கன்னா பேடிஎம்மில் பர்சனல் லோனுக்கு வந்து ட்ரை பண்ணேன். ஸோ நமக்கு வந்து எலிஜிபிள் ஆகிருந்தது. ஸோ இந்த வீடியோவில் எவ்வளோ எலிஜிபிள் ஆகிருக்குது, எவ்வளோ இன்ட்ரெஸ்ட், எவ்வளோ ப்ராசஸிங் ஃபீ, என்னென்ன டாக்குமெண்ட் டீட்டெயிலாம் வந்து தேவைப்படும், இதை பற்றின எல்லா டீட்டெயிலும் தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக ரிவ்யூ பண்ண போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாகவே பாருங்கள். ஸோ நீங்கள் இது வரைக்கும் பேடிஎம் அப்ளிகேஷனில் லோனுக்கு ட்ரை பண்ணலாம், கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன், தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எஜுகேஷனல் பர்பஸ் மட்டும்தான். ஸோ நம்ம வந்து ஃபினான்ஷியல் அட்வைசர் வந்து கிடையாது. நீங்கள் ஆன்லைனில் லோன் எடுக்க போகிறீங்க அப்படின்னா ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் லோன் எடுக்கிறது வந்து பெட்டராக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுற டேட்டாஸ் எல்லாமே இந்த ஒரு அப்ளிகேஷனோட டிஸ்கிரிப்ஷன், வெப்சைட், அப்புறம் நான் இதில் ரியலாக அப்ளை பண்ணி அது மூலமாக எனக்கு கிடைச்ச யூசர் எக்ஸ்பீரியன்ஸை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டட் இருந்தது அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இது மாதிரியான லோன் ஆஃபர் பற்றின டீட்டெயில் தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லோனுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பேடிஎம் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. நீங்கள் இது வரைக்கும் பேடிஎம் அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணலைன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அப்ளிகேஷனை வந்து உங்களோட மொபைல் நம்பரை போட்டு லாகின் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணதுமே உங்களுக்கு ஒரு இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆகும். அதில் பாட்டமுக்கு வந்தீங்க அப்படின்னா ஃபினான்ஷியல் சர்வீஸ் அப்படின்னு இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோன் அப்படிங்கிற ஒரு ஃபியூச்சர் கொடுத்துருப்பாங்க. இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேடிஎம்மை பொறுத்தவரையிலையும் மொத்தம் அப் டு 5 lakh வரைக்கும் மட்டும்தான் பர்சனல் லோன் வந்து ஆஃபர் வந்து பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் 10 lakh ஆச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 15 lakh வரைக்கும், குறைஞ்சபட்சம் 5000 ரூபாயிலேருந்து அதிகபட்சம் 15 லட்சம் ரூபாய் வரைக்கும் உங்களால் இதில் லோன் வாங்க முடியும். அதுவும் வித்தவுட் இன்கம் ப்ரூஃப்லேயே. இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா மந்த்லி இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஸ்டார்டிங் வந்து 0.75% இருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ எவ்வளோ நமக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை நவ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிடுங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லோன் ஆஃபர் பண்ண போகிற கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் சாய்சன் இந்தியா அப்படிங்கிற இந்த ஒரு கம்பெனி தான் நமக்கு லோன் ஆஃபர் வந்து பண்ண போகிறாங்க. நம்ம இதில் தான் அப்ளை பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு காமிச்சிருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடும். பேடிஎம் வந்து பார்த்தீங்கன்னா பர்சனல் லோன் டேரெக்டாக ஆஃபர் வந்து பண்ணலை. அவங்க நிறையாவே வந்து ஃபினான்ஷியல் கம்பெனியோட டைப் வச்சுருக்காங்க. ஸோ அந்த கம்பெனியில் உங்களோட அந்த ப்ரொஃபைல் எந்த கம்பெனிக்கு மேட்ச் ஆகுதோ ஸோ அதில் வந்து லோன் ஆஃபர் வந்து பண்ணுவாங்க. ஸோ இதில் எனக்கு கொடுத்துருந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் சாய்சன். இன்கேஸ் உங்களுக்கு வந்து ஐடிஎஃப்சி பேங்க் கூட லோன் ஆஃபர் வந்து பண்ணலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கெட் நவ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிடுங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேசிக் டீட்டெயிலை ஃபில் பண்ண சொல்லுவாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களோட பேன் கார்டு நம்பர், அடுத்தது உங்களோட டேட் ஆஃப் பர்த் உங்களோட பேன் கார்டில் எப்படி இருக்கோ அதை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட பர்சனல் இமெயில் ஐடி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சேலரிடா இல்லை செல்ஃப் எம்ப்ளாயா. ஸோ அடுத்தது அப்படியே கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கரண்ட் அட்ரஸோட பின்கோடு, நெக்ஸ்ட் கீழே 2 டிக் பாக்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த 2ஐயும் டிக் பண்ணி விட்டுட்டு ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அடிஷனல் டீட்டெயிலை ஃபில் பண்ண சொல்லுவாங்க. அடிஷனல் டீட்டெயிலில் என்னெல்லாம் ஃபில் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களோட ஃபாதர்ஸ் நேம், அடுத்தது வந்து செலக்ட் மோட் ஆஃப் இன்கம், உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த சேலரி வந்து உங்களுக்கு கேஷாக கொடுக்குறாங்களா, செக்காக கொடுக்குறாங்களா, இல்லை வந்துட்டு ஆன்லைனில் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணுறாங்களா, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது உங்களோட பர்பஸ், என்ன பர்பஸ்க்காக இந்த லோன் எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க, அதையும் இங்கே என்ட்ரு பண்ணிவிட்டு அடுத்தது உங்களோட கரண்ட் அட்ரஸ் டீட்டெயில் எல்லாத்தையுமே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆட் அட்ரஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களா, இதை கிளிக் பண்ணி உங்களோட அட்ரஸை வந்து அப்டேட் வந்து பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இந்த டிக் பாக்ஸையும் டிக் பண்ணி விட்டுட்டு ப்ரொசீட் வந்து கொடுத்துருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எனக்கான டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஃபில் பண்ணிட்டு பாருங்க. ஸோ எனக்கு வந்து பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணியிருக்கேன். அப்புறம் பர்பஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் ரெனோவேஷன் அப்படிங்கிறதையும் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த டிக் பாக்ஸை டிக் பண்ணி விட்டுட்டு ப்ரொசீட் கொடுக்குறேன். இதுக்கு அடுத்தது ஒரு செல்ஃபி ஃபோட்டோஸ் ஒன்று எடுத்து அதை வந்து அப்லோட் வந்து பண்ண சொல்லுவாங்க. அதை வந்து அப்லோட் வந்து பண்ணிக்கோங்க. ஃபோட்டோ கிளியராக இருக்கிற மாதிரி அப்லோட் வந்து பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு லோன் சீக்கிரமாக அப்ரூவ்டும் ஆகும். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபியூ செகண்ட் வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கு லோன் எவ்வளோ எலிஜிபிலிட்டி இருக்குதோ உங்களுக்கான அமௌண்ட்டை வந்து ஷோ பண்ணுவாங்க. ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஸோ ஃபைனலாக நமக்கு எலிஜிபிளான கிரெடிட் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா அப் டு 3 lakh வரைக்கும் நமக்கு வந்து லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களோட சிபில் ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 700க்கு மேலே இருந்தது அப்படின்னா இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 20,000 ரூபாயிலிருந்து அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா 3 லட்சம் ரூபாய் வரைக்கும் நம்மளால் இந்த லோன் அமௌண்ட்டை வேரி பண்ணி நம்ம வந்து எடுத்துக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்தது இதுக்கான ரீபேமெண்ட் டைமிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 12 மாதம் ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்புறம் 24 மாதம், அதுக்கு அடுத்தது 30 மாதம். அதிகபட்சமாக நீங்கள் வந்து 3 லட்ச ரூபாய் லோன் எடுக்கிறீங்க அப்படின்னா 30 மாதம் வரைக்கும் நம்மளால் செலக்ட் பண்ணிக்க முடியும். இதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 22.99%, ரவுண்ட் அப்பாக சொல்ல போனோம்னா 23% பெர் ஆனுவலுக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இதில் ஒரு லோன் அமௌண்ட்டை செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு கீழேயே அதில் என்னென்ன சார்ஜஸ்லாம் பிடிக்கிறாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையுமே பார்க்குற மாதிரி கீழே ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. பட் இந்த டைம் நான் அப்ளை பண்ணும்போது அந்த மாதிரி ஆப்ஷன் எதுவுமே கொடுக்கல. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு எத்தனை மாதம் வேணுமோ அதை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி தான் இதில் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க.
இது வந்து பார்த்தீங்கன்னா 24 மாதம் சூஸ் பண்ணியிருக்கேன். எத்தனை மாதத்தை மாற்றி மாற்றி சூஸ் பண்ணாலும் அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கிறது ஃபிக்ஸடாக உங்களுக்கு 22.99% அப்படிங்கிறது ஃபிக்ஸடாக இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி 30 மாதம் செலக்ட் பண்ணியிருந்தேன். அப்போவும் 22.99% தான். இப்போ 24 மாதம் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அப்பவும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு 22.99% தான் போட்டிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 12 மாதம், அதாவது ஒரு வருஷத்துக்கு இஎம்ஐ போட்டிருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து மாறலை. ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கிறது ஃபிக்ஸட். நமக்குன்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் செட் ஆயிருச்சுன்னா அந்த இன்ட்ரெஸ்ட்டில் தான் நமக்கு லோன் வந்து ஆஃபர் வந்து பண்ணுறாங்க. ஸோ நமக்கு லோன் ஆஃபர் பண்ண கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் சாய்ஸன் அப்படிங்கிறது தான். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு இந்த லோன் அமௌண்ட் ஓகே அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்செப்ட் அண்ட் கண்டினியூ வித் கேஒய்சி அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட வேண்டியதான். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆக்செப்ட் அண்ட் கண்டினியூ கொடுத்ததுமே உங்களோட கேஒய்சியை வந்து அப்டேட்டட் வந்து பண்ண சொல்லும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் லோடாக வெயிட் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டிஜி லாகருக்கு ரீடைரக்ட் ஆகும், வெயிட் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேஒய்சி வந்து அப்டேட்டட் வந்து பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட 12 டிஜிட் ஆதார் நம்பரை என்ட்ரு பண்ணி நெக்ஸ்ட் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ உங்களோட ஆதார் ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு வந்திருக்கிற ஓடிபி என்ட்ரு பண்ணி சப்மிட் கொடுத்துக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டிஜி லாகருக்கான 6 டிஜிட் பின்கோட் நம்பரை என்ட்ரு பண்ணி டன் கொடுத்துருங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் ஆதார் கார்டு அப்படின்னு இருக்குல்ல, இதுக்கு நேர் இருக்கக்கூடிய இந்த டிக் பாக்ஸை டிக் பண்ணி விட்டுட்டு அலோ கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிஜி லாகரோட மெர்ச் ஆகும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கான கேஒய்சி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட்டட் ஆயிடுச்சு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான பேங்க் அக்கௌண்ட்டை வந்து செலக்ட் பண்ணணும். உங்களுக்கு வந்து இந்த லோன் அமௌண்ட்டை எந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு சென்ட் பண்ணணுமோ அந்த பேங்க் அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்தது அதே பேங்க்கில் ஆட்டோ டெபிட் செட்டப்பையும் கம்ப்ளீட் பண்ண சொல்லுவாங்க. இதுக்கு வந்து ஏடிஎம் கார்டோ இல்லை வந்து ஓடிபி மூலமாகவோ நீங்கள் ஆட்டோ டெபிட் செட்டப்பை வந்து கம்ப்ளீட் பண்ணணும். உங்களுக்கான லோன் அமௌண்ட்டை எடுத்ததுக்கப்புறமா உங்களுக்கான அந்த இஎம்ஐ அமௌண்ட்டை வந்து ஆட்டோ டெபிட் செட்டப் மூலமாக உங்களோட பேங்க் அக்கௌண்ட்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆட்டோ டெபிட் செட்டப் வந்து கம்ப்ளீட் பண்ண சொல்கிறது. இதையும் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கான லோன் டாக்குமெண்ட் அக்ரிமெண்ட் ஃபார்ம் ஒன்று காமிப்பாங்க. அதை எல்லாத்தையுமே செக் பண்ணிவிட்டு உங்களோட ஆதார் கார்டை பேஸ் பண்ணி அதில் சைன் பண்ண வேண்டியிருக்கும் ஒரு ஓடிபி மூலமாக. ஸோ அதை வந்து சைன் பண்ணி முடிச்சதுமே உங்களுக்கான அந்த லோன் அமௌண்ட் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு சென்ட் பண்ணுவாங்க. இந்த ஆட்டோ டெபிட் கண்டிப்பாக நீங்கள் பண்ணி தான் ஆகணும். ஸோ ஆட்டோ டெபிட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த லோன் அமௌண்ட் வந்து சென்ட் பண்ணுவாங்க. ஸோ ஆட்டோ டெபிட் செட்டப்பை கம்ப்ளீட் பண்ணாமல் உங்களால் இந்த ஒரு அப்ளிகேஷனில் லோன் எடுக்க முடியாது. ஸோ இந்த ஒரு அப்ளிகேஷனை பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு எந்த ஒரு இன்கம் ப்ரூஃபும் இல்லாமல் லோன் ஆஃபர் வந்து பண்ணுறாங்க. பட் அதுக்கு நல்ல சிபில் ஸ்கோர் இருந்தது அப்படின்னா மட்டும்தான் இதில் ஆஃபரும் வந்து பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டட் இருந்ததுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள்.